ஆமாம், தீபாவளி ஸ்வீட்டில் இன்றைக்கி என்ன செய்யட்டும்? பாதுஷா செய். வாங்க இந்த தீபாவளிக்கு பாதுஷா கடையில் வாங்காமல் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு போட்டுட்டு 3 கப் மைதா எடுத்து சலிச்சு வச்சுக்கலாம். இதோட 1/2 கப் நெய் எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் பதம். இந்த மாதிரி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி நிற்கணும். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லேசாக பிசைஞ்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டலாம். அதே கப்பில் 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து பாகு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா 5 ஏலக்காய், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு அந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிட்டு லேசாக உருண்டை பிடிங்க. உருண்டை மேலே கட்டை வர வச்சு லேசாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி குழி மாதிரி விழும். இப்போ எண்ணெயை ரொம்ப லேசாக காய விட்டு பாதுஷா எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். பொறுமையாக 2 பக்கம் வேக விட்டு எடுத்து ஜீராவில் சேர்த்துடுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துகிட்டு பொரிச்சு வச்ச 2வது பேட்சையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். சூப்பரான பாதுஷா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.